வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான பிரைம் பேட்ச் பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் பிரைம் பேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த எக்ஸாமை ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் முடிச்சவங்களுக்கான இந்த அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த பிரைம் பேட்ச். பிரைம் பேட்ச்சில் என்ன போகும் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 50% மார்க்கு நம்ம ரெடி ஆயிருப்போம். இந்த 50%-ஐ 80 to 90% கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இந்த பிரைம் பேட்ச். இப்போ ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்றனால இந்த பிரைம் பேட்ச் அப்படின்னா டெய்லி செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், இல்லாட்டி ஃபுல் டெஸ்ட், அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி கொண்டு போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ எஸ்எஸ்சி பிரைம் அப்படின்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். இதே ஆர்ஆர்பி பிரைம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இப்போ ஆர்ஆர்பியில் அடுத்து நம்மளுக்கு இருக்க எக்ஸாம் வந்து குரூப் டி. அப்போ குரூப் டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பிரைம் பேட்ச் போக போகுது. எஸ்எஸ்சி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது எல்லாமே அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் எஸ்எஸ்சி பிரைம் பேட்ச் போக போகுது. இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பிரைம் பேட்ச் எப்படி போகுது அப்படின்றதுக்கான ஷெட்யூல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஓனாக பார்ப்போம். இது யாருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபவுண்டேஷன், எனக்கு பேசிக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்றவங்களுக்கான பிரைம் பேட்ச் தான் இது. ஒருவேளை எனக்கு பேசிக்ஸே தெரியாது, நான் இந்த இதில் ஜாயின் பண்ணேன்னா அவங்களுக்கு இது கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும், எனக்கு இன்னும் நான் வந்து டாபிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான பேட்ச் தான் இந்த பேட்ச். நான் புதுசாக இப்போ தான் கற்றுக்கவே போகிறேன், எனக்கு என்ன டாபிக்னே தெரியாது, இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கான பிரைம் பேட்ச் இது கிடையாது. ஓகே, இப்போ இதில் யார் படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் டேப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட 1 year வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரினியூ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் டேப் ஸ்டூடெண்ட்டே கிடையாது, ஆனால் நான் பிரைம் பேட்சில் சேரணும் அப்படின்னாலும் ஒரு மினிமல் அமௌண்ட் கட்டி சேர்ற மாதிரி இருக்கும். அது என்னன்றது இந்த வீடியோட எண்ட்லேயே இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி பிரைம் பேட்ச். எஸ்எஸ்சி பிரைம் பேட்சோட ஷெட்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி போக போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 9:30 நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் பிரைம் பேட்ச். 9:30 to 9:45 என்ன போகுதுன்னா கால்குலேஷன் சீட் போகும். இந்த கால்குலேஷன் சீட் அப்படின்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவாக நம்ம டேப் ஐஸில் தயார் பண்ண இந்த கால்குலேஷன் சீட். இதில் என்ன இருக்குன்னா, இது ஃபுல்லாகவே கால்குலேஷன்ஸ் தான். நம்ம கால்குலேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷீட்டு தான் இது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் இது 4 தான் பண்ண போகிறோம். பர்சன்டேஜ் எடுத்தாலும் அதில் தான் இருக்கும், நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் எடுத்தாலும் அதில் தான் இருக்கும். இந்த 4 சுற்றி தான் எல்லாமே பண்ண போகிறோம். அப்போ அது நல்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றதுக்கான தான் இது. இப்போ இந்த ஷீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இருக்கா, இது எல்லாமே நம்ம கால்குலேஷன் ஸ்பீடு தான், எவ்வளோ சீக்கிரம் இதை போடுறீங்க அப்படின்ற அடிஷன், சப்ராக்ஷன் இருக்கும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோம் அப்படின்றதுக்காண்டி இது. டிவிஷன், இந்த எப்பயுமே மோஸ்ட்டாக பிரைம் நம்பரோட டேபிள்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அப்போனா நம்ம டிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ 21 இருக்குது, 23 இருக்குது, 22 இருக்குது அப்படின்னா இதில் 23 பிரைம் நம்பர் அப்படியா, அப்போ நம்ம அதோட டேபிள்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இதை டிவிஷனுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 21 அப்படின்னா 7 into 3 பிரிச்சுக்கலாம், அதில் நம்ம டிவிஷன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்சன்டேஜ், எப்பயுமே ஒரு டாபிக் பேசிக் வந்து பர்சன்டேஜும் ரேஷியோ தான். அப்போ பர்சன்டேஜில் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த இது பண்ணலாம். இப்போ 6.25% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 1/16. 1/16 ஆஃப் 13520. இதில் என்ன மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர். இப்போ 12.5% அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 1/8. அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சதுக்கான அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். டெய்லி இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிரைம் பேட்ச் முடிகிற வரைக்கும் இந்த கால்குலேஷன்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். இதுவும் உங்களுக்கு என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் 2 times வரும், 3 times வரும். அதுக்கான ஃபார்முலா பேஸ்டும் இருக்கும், ரேஷியோ பேஸ்டும் இருக்கும். அதுக்கான சம்ஸ் தான் இது. அடுத்து ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், கண்டிப்பாக 125 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா கேல்குலேஷன்லாம் நம்ம நம்பரை பார்க்குறப்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ சிலதுக்குலாம் ஷார்ட்கட் இருக்கும். 90 to 110, 120 வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுக்கு இருக்கும். இதே 40 to 60 வரைக்கும் ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து 30க்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அப்போ நடுவில் இருக்கிற அதே வேல்யூஸ் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ஸ்கொயர்ஸு, கியூப்ஸு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து கான்செப்ட் பேஸ். இந்த கான்செப்ட் பேஸில் பேஸ் வேல்யூ வச்சு போகணும். பேஸ் 10 அப்படின்னா இப்போ இங்கே என்ன ஏதாச்சும் சொல்கிறேன், இப்போ 13 into 16 இருக்கா, இப்போ 13 into 16 இந்த பேஸை 10 வச்சிங்க அப்படின்னா 10 இங்கே எவ்வளோ கூட இருக்குது, 3 கூட இருக்குது. இங்கே 10 எவ்வளோ கூட இருக்குது, 6 கூட இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 18 வருமா, 8 1 கேரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த சைடு ஆட் பண்ணாலும் இப்படி ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். 13 + 6 19, 16 + 3 19. அப்போ ரெண்டு சைடு ஆட் பண்ணாலும் 19. ஆல்ரெடி 1 கேரி இருக்கா, அப்போ 20, 208 அப்படின்றத இதுக்கான ஆன்சர். இது பேஸ் மெத்தடு. இது வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா கேட்டால் பேஸ் 10, 100, 1000 அது பேஸ் 100க்கு பிலோ பேஸ், அபவ் பேஸ்ன்ற மாதிரி நிறைய கான்செப்ட் வரும். கான்செப்ட் பேஸ் மேபி இதை பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இப்போ இதுவே வந்து நான் 97
இன்டூ 96 மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதையும் பேஸ் மெத்தடில் பண்ணலாம். இங்கே பேஸ் 100 பண்ணுறப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது, இங்கே 3, இங்கே 4 கம்மியாக இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 12, இதை மைனஸ் பண்ணால் 193. அப்போ 9312 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரு. அப்போ இந்த ஒரு பேஸ் மெத்தடை நீங்கள் பார்க்குறதுக்கு இதுக்கு நான் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடுறேன்னா அப்படி கிடையாது. இந்த ஒரு சின்ன பேசிக் மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய சம்ஸ் போகிறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ட்ரிபிள்எட்ஸ் தெரியும், நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி போடுறது. இந்த ட்ரிபிள்எட்ஸ் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு ஒரு 20 to 30 வேல்யூஸ் இருக்கும். அதை நான் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்காக இருக்கட்டும், மென்சுரேஷனுக்காக இருக்கட்டும் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த கால்குலேஷன் ஷீட்டோட ஒரு ஓவர்வியூ. இந்த கான்செப்ட் பேஸ் டெய்லி மாறிட்டே இருக்கும், ட்ரிபிள்எட்ஸோடதும் இங்கே மாறிட்டே தான் இருக்கும். இந்த கால்குலேஷன் ஷீட் அப்படின்றது எஸ்எஸ்சிக்கும் போகும், ஆர்ஆர்பிக்கும் போகும். சரி, இப்போ 9:30 ஆரம்பிச்சா 9:30 to 9:45 கால்குலேஷன் ஷீட். அடுத்து எவ்வளவு, ஒரு 1 hour இங்கிலீஷோட கோல்டன் ரூல்ஸ். இப்போ கோல்டன் ரூல்ஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 120 கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த 120 கோல்டன் ரூல்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்க்கு, சென்டென்ஸ் கரெக்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்து டெய்லி ஒரு 10 or 20 or 10 படித்தாலே 12 days நீங்கள் என்ன கவர் பண்ணிடலாம், கோல்டன் ரூல்ஸ் தான் முடிச்சிடலாம். அதுக்கான செஷன் தான் இது. ஏன் எஸ்எஸ்சிக்கு இதை கொண்டு போகிறோம் அப்படின்னா சிஜிஎல்ல மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது இங்கிலீஷ். ஏன் 45 கொஸ்டின் இங்கிலீஷில் மட்டுமே வரும் மெயின்ஸில். ப்ரிலிம்ஸில் எப்பயும் போல 25 கொஸ்டின்ஸ் தான். அப்போ இது எல்லாமே என்ன ஸ்கோரிங் பார்ட்டுக்கான மெத்தட்ஸ். இப்போ 1 hour இப்போ இதுக்கு வந்து சாலிடாக 9:45 to 10:45 1 hour இதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அடுத்து 10:45 to 11:15 என்ன இருக்குன்னா மேக்ஸ் செக்ஷனல் டெஸ்ட். இப்போ நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், இது மூணுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஜிஎஸ் பார்ட் அப்படின்றத நம்ம அடிஷ்னலாக தான் வச்சுக்கணும். இது வந்து அடிஷ்னல் ஸ்கோரிங் பார்ட்டு, இது வந்து இதில் மார்க் வர்றது அடிஷ்னல் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கணும். அப்போனா இதில் என்ன பண்ணும், அவுட் ஆஃப் 25 நம்ம 23+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதுக்கானது தான் நம்ம இந்த பிரைம் பேட்சோட மோட்டோவே. இப்போ மேக்ஸோட செக்ஷனல் அந்த டயத்தில் நீங்கள் டெஸ்ட் போடுவீங்க. எவ்வளவு, ஒரு ½ hour இருக்கா, அந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த செக்ஷனல் எவ்வளோ 20 minutes வருதா, 17 minutes ஆகுதா பார்த்து அதில் நீங்கள் டெஸ்ட் போடுவீங்க. அடுத்து 15 minutes பிரேக், 11:15 to 11:30 வந்து பிரேக். ஓகே, அடுத்து 11:30 to 12:30 1 hour என்னது மேக்ஸ் நீங்கள் டெஸ்ட் போட்டிங்களா, செக்ஷனல் டெஸ்ட், அதுக்கான ரிவ்யூ ப்ளஸ் ஹோம்ஒர்க் சம்ஸ். இந்த ஹோம்ஒர்க் சம்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அது என்னன்ற நான் அடுத்து சொல்கிறேன். அதோட சம்ஸும் மேக்ஸுக்கான செக்ஷனல் ரிவ்யூவும் ஆகும். செக்ஷனல் அப்படின்றப்ப உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் கலந்தா இருக்கும், எல்லா டாபிக்ஸும் கலந்தா வரும். அரித்மெட்டிக்கும் வரும், அட்வான்ஸ்டு வரும், எல்லாமே மிக்ஸ்டாக தான் வரும். அடுத்து 12:30 to 1 வைவா வாய்ஸ். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு முந்தின நாள் கொடுத்த ஹோம்ஒர்க்கோட வைவா செஷன் தான் அது இருக்கும். சரி, இப்போ இந்த ஹோம்ஒர்க் டாபிக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 40 கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல சாப்டர் டெஸ்ட் மாதிரி போடணும். அப்போ சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. என்னது அட்வான்ஸ் மேக்ஸ். உங்களுக்கு இதுக்கான சோர்ஸும் கொடுத்துருவாங்க, எதுலேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்றத சோர்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ மேக்ஸுக்கு முக்கியம், அரித்மெட்டிக்கும் ரொம்ப முக்கியம், அட்வான்ஸும் ரொம்ப முக்கியம். அதில் உங்களுக்கு டெய்லி 40 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அட்வான்ஸும் நம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். இங்கே நம்ம அரித்மெட்டிக் பார்ட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா இங்கே நம்ம ஹோம்ஒர்க் சம்ஸ் போட்டு அதோட இங்கே டெஸ்ட்டு இல்லை டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே இந்த செஷனில் நடந்துடும். அடுத்து இங்கிலீஷோட 2024 ப்ரீவியஸ் பிஒய்க்கு வெக்காப்ஸ் படிக்க போகிறோம். அதாவது நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 80% ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் தான் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம ப்ரீவியஸ் படித்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெக்காப்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிடலாம். வெக்காப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாமே இன்க்ளூடாக தான் இருக்கும். 1 word சப்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், மிஸ்பல் வேர்ட்ஸ் கூட இதில் கவர் பண்ணிடலாம். நம்ம ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக வந்து நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் படித்தனால ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக கிளாஸஸோ இல்லை வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படாது. அதனால் நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்காக டெஸ்ட், அந்த செக்ஷனல் டெஸ்ட்டை நீங்கள் வீட்டிலே போட்டு பார்த்துடலாம். அதில் உங்களுக்கு எத்தனை தப்பு வருது, அதில் வந்து என்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வருது, எந்த டாப்பிக்கில் லேகாக இருக்கீங்க அப்படின்றத கரெக்ஷனாக இதில் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் வெக்காப் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு வந்து தனியாகவே நம்மளுக்கு மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதனால் எடிட்டோரியலோட வெக்காப்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும். இது எல்லாமே என்னது ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் பேஸ் பண்ணின வைவா வாய்ஸ் தான் இங்கே இருக்கும் இந்த ½ hour. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷாக இருக்கட்டும், ரீசனிங் டெஸ்ட்டோட கிளாரிஃபிகேஷன், ஹிந்து வெக்காப், இது எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் ரூல்ஸு கன்ஃபார்மாக முடிகிற வரைக்கும் 120 கோல்டன் ரூல்ஸ் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஜிஎஸும் கொண்டு போவாங்க. ஜிஎஸும் வைவா வாய்ஸில் ஸ்டாட்டிக் ஜிகே ஜிஎஸுமே இதில் கொண்டு போவாங்க. அப்போ கோல்டன் ரூல்ஸ் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுக்க வேண்டியது என்னது, மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ் அந்த 3 நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஜிஎஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து உங்களுக்கு வைவா வாய்ஸும் கேட்பாங்க. இதுதான் வந்து எஸ்எஸ்சியோட பிரைமோட ஷெட்யூல். இது ஆர்ஆர்பி குரூப் டியோட பிரைமோட ஷெட்யூல். இப்போ ஏன் நம்ம ஆர்ஆர்பிக்கு குரூப் டி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த வரப்போகிற செப்டம்பர்லேயோ இல்லை அக்டோபர்லேயோ என்னது பிரைம் இது குரூப் டியோட எக்ஸாம் வந்துடும் ஆர்ஆர்பிக்கு. அதனால இப்போ குரூப் டியை ஃபோக்கஸ் பண்ணி போயிடுது. இதுக்கு முன்னாடி நம்ம பேட்சில் என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா என்டிபிசி பிரைம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்டிபிசி எக்ஸாம் வந்துச்சு, என்டிபிசியோட ஃபுல் டெஸ்ட்டு,
செக்ஷனல் டெஸ்ட்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ NTPC முடிஞ்சனால இப்போ குரூப் டி பிரைம் போடுறோம். இந்த குரூப் டி பிரைமும் SSCயும் எல்லாருக்குமே ஓப்பன் டு ஆல் தான். யாருனாலும் வந்து நம்ம இதில் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த பிரைம் பேட்சில் சேர்ந்து படிச்சுக்கலாம். அதோட வேலிடிட்டின்றதை கடைசியில் நான் பார்க்கலாம். ஓகே, இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா இது 9:30 to 9:40 வந்து கேல்குலேஷன் சீட் போடுறோம். அதுக்கப்புறம் 9:40 to 10 வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கிறோம்ல அதில் வந்து என்ன இப்போ கரண்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஆர்ஆர்பியை பற்றி லாஸ்ட் 6 months ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அப்போ அந்த 6 monthsக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பின்னாடி இருந்து போகிற மாதிரி அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து 10 to 10:30 வந்து மேக்ஸ் செக்ஷனல் டெஸ்ட் இல்லை ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏன் மேக்ஸ் ரீசனிங் பார் போட்டுருக்கோம். இப்போ ஒருவேளை நீங்கள் மேக்ஸ் செக்ஷனல் டெஸ்ட் போடுறீங்க, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு மண்டேன்னு வச்சுக்கோங்க, மண்டே வந்து 10 to 10:30 உங்களுக்கு மேக்ஸ் செக்ஷனல் போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ரீசனிங்கோட ஏதாச்சும் ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஒருவேளை அடுத்த நாள் டியூஸ்டே வந்து நீங்கள் ரீசனிங் செக்ஷனல் போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கான ஹோம்ஒர்க்கான டாபிக் மேக்ஸோட டாப்பிக்காக இருக்கும். ஒரு பெர்சன்டேஜோ ஒரு ரேஷியோவோ அந்த மாதிரி டாப்பிக்காக இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே செக்ஷனல் கவர் பண்ணிடுறீங்க, நீங்கள் டெய்லி ஹோம்ஒர்க்காக டாப்பிக்கை கவர் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 10 to 10:30 நடக்குதா, அப்போ 10:30 to 11:15 வந்து ரிவ்யூ செஷன். இந்த செக்ஷனல் டெஸ்ட்டோட ரிவ்யூவும் ஹோம்ஒர்க் சம்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க்ஸில் போட்டு வரீங்களா டாபிக்ஸ் அதோட டவுட் கிளாரிஃபிகேஷனுமே இந்த செஷனில் நடக்கும். அப்போ அதுக்கு எவ்வளவு 10:30 to 11:15 வரைக்கும் அந்த செஷன் நடக்கும். அடுத்து 11:15 11:30 வரைக்கும் உங்களுக்கு பிரேக். அடுத்து 11:30 to 12:30 என்ன பார்த்தீங்கன்னா NCERT பேஸ் சயின்ஸ் கண்டென்ட். நம்மளுக்கு குரூப் டியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது ஒரு தனி செக்ஷனாகவே இருக்குது. அப்போ அதனால NCERT சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். இந்த சயின்ஸ் செக்ஷனில் என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட டிஸ்கஷனு. ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துருக்கோம், ஃபிசிக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். அப்போ அந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணுறது அது எல்லாமே இந்த 11:30 to 12:30 செஷனில் இருக்கும். 12:30 to 1 வழக்கம் போல் வைவா வைஸ். இப்போ அவங்க வைவா வைஸ் வேற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வைவா வைஸ் வேற மாதிரி. ரெண்டுமே தனித்தனியாக போக போகுது. SSC பிரைம் தனி, குரூப் டி பிரைம் தனி. இவங்களோட ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே கொடுப்பாங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, அப்புறம் சயின்ஸோட கண்டென்ட், ரீசனிங் டாபிக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அங்கே வந்து மேக்ஸ் செக்ஷனல் போட்டோம்னா இங்கே ரீசனிங் டாபிக் டெய்லி ஏதாச்சும் ஒரு டாபிக் சிலாஜிசமோ பிளட் ரிலேஷனோ கோடிங் டிகோடிங் ஏதாச்சும் ஒரு டாபிக் பார்த்துட்டு வரணும். அதுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸும் அதுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷனும் இந்த செஷன்லேயே நடந்துடும். ஒருவேளை அங்கே ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இங்கே மேக்ஸுக்கான டாபிக் பெர்சன்டேஜோ ரேஷியோவோ ஏதோ டாபிக்ஸ் வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கான டவுட்ஸும் இங்கே கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போ இதெல்லாம் ஹோம்ஒர்க் டாபிக். இந்த ஹோம்ஒர்க் டாபிக் எல்லாமே உங்களுக்கு வைவா வயசில் கேட்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி டெஸ்ட் அப்படின்றப்ப வீக்லி டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் வீக்லி வாரத்துக்கு ஒரு டைம் ஃபுல் டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து லைவாகவும் இருக்கும், இல்லை நம்மளே கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இந்த லைவ் டெஸ்ட் அப்படின்றது நிறைய இடத்துல ஃபுல்லாக ஆல் இந்தியா லெவலில் நடக்கிறது, எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. அப்படி அட்டன் பண்ணுறப்ப நம்ம இந்தியா லெவலில் எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு இப்போ தேர்ஸ்டே சாட்டர்டே இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் வரும். அதில் என்ன டேட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்மளோட சிலபஸில் எப்படி இருக்குது, நம்மளோட ஃப்ளோக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து அந்த டைமை அனுசரித்து அந்த வீக்கில் உங்களுக்கு தேர்ஸ்டேவா இல்லை சாட்டர்டேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த வாரம் போகுது அப்படின்னா அந்த வாரத்தோட இறுதியில் அந்த வாரத்தில் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு ரிவிஷனும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிரைமோட வேலிடிட்டி. இப்போ பிரைம் நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு டேப் ஹை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயருக்கு எக்ஸ்பீரியன் ஆகிடுச்சு. அதாவது நான் மே மாதம் போனேன், மே 24 சேர்ந்தேன், நான் மே 24 உங்களுக்கு 2025 உங்களுக்கு வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இல்லை நான் திருப்பி பிரைம் வந்து படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மினிமம் அமௌண்ட்டு 500 பே பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பிரைமில் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் டேப் ஸ்டூடெண்ட்டே கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி டேப்பில் படித்ததே கிடையாது அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் டேப் ஸ்டூடெண்ட்ஸும் 1000 rupees பே பண்ணால் அவங்க வந்து இந்த பிரைம் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். SSCயாக இருக்கட்டும் RRBயாக இருக்கட்டும் இந்த பிரைம்னால அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 months. 6 months வேலிடிட்டி தான் இந்த பிரைம் பேட்ச். இப்போ RRB எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் வருதா, அதுக்கப்புறம் RRB குரூப் டிக்கு அப்புறம் திருப்பி அடுத்து போடுவாங்க ALPO டெக்னீஷியனோ NTPC திருப்பி வரும். அப்போ உங்களுக்கு பிரைம் பேட்ச் போகும். SSC எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரிசை எக்ஸாம் இருக்குது. CGL இருக்குது, CHSL இருக்குது, MTS இருக்குது, GD இருக்குது, CPO இருக்குன்ற மாதிரி அடுத்த எக்ஸாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கான பிரைம் பேட்சும் உங்களுக்கு போகும். அதுக்கான தான் மொத்தம் இப்போ நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500ம், நியூ ஸ்டூடெண்ட்டாக டேப் ஹை ஸ்டூடெண்ட்டாகவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees மினிமம் அமௌண்ட் வச்சு நம்ம இந்த பிரைம் பேட்சை கொண்டு போகலான்னு இருக்கும். இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதாவது SSC பிரைம் RRB குரூப் டி பிரைம் இது ரெண்டுமே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா June 30 கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இல்லை இந்த பேட்சை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 8438219900 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.